மனந்து செல்கின்றது உயவந்த போதும் சென்றமே போதும் அதிகாரி செல்கின்றது ஆளும் நிலைக்கடலில் செல்கின்றது அலைமோது சோதியும் செல்கின்றது ஆளும் நிலைக்கடலில் செல்கின்றது அலைமோது சோதியும் செல்கின்றது ஆத்தரி போடு செல்கின்றது ஆண்டவர் அதற்கு மாறுமையாம் ஏனோ 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 விசுவாச கப்பலும் செல்கின்றது உயவந்த துளரும் பெண்கள் வீசும் போதும் அசிங்காடி செல்கின்றது அசிங்காடி செல்கின்றது. இவருக்கு இது மட்டுமல்ல, இந்த ஒரே ஒரு குணம் இருக்குது. வெளியிலெல்லாம் பார்க்கும்போது அவர் போலீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. சிங்கம், இன்னைக்கு சப்ஜெக்ட் வரும்போது அப்படிதான், சிங்கம் போல தைரியம். போகும்போது நேரம் போவார், அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பார். மாப்டியில் ஒரு போலீஸ் வந்த மாதிரி அவர் வருவார், வந்து எடுப்பா லைசன்ஸ் எடு, ஹெல்மெட் இருக்குதான்னு கேட்பார். அப்படியே பயந்து எல்லாம் அப்படியே இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஜோவியெல்லாம் அவர் செய்வார். நிறைய மல்டி பர்சனாலிட்டி கேரக்டர்ஸ் சந்திரன் பிரதருக்கு உண்டு. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் இருந்தது. மீண்டும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சகோதரர்கள் அதை பேசும்படியாக நேரத்தை கொடுத்து வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் சகோதரருக்கு நன்றி. அடுத்ததாக சகோதரர் ஜான் கோத்தகிரி சபையிலிருந்து நம்மோடு இந்த நாளிலும் இணைந்திருக்கிறார். சகோதரர் ஜான் அவர்கள் சகோதரர் சந்திரன் அவர்களை குறித்து சிறு சாட்சியை அவர் பகிர்ந்து கொள்ளபடி அன்பாக கேட்டுக்கொள்கிறார். தேவநாமம் மையப்படுவதாக. அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிரதர் சந்திரன் யோசிக்கல, அவ்வளோ சீக்கிரம் ஓட்டத்தை முடிப்பாருங்க. ஏன்னா ஒரு இருதயபூர்வமான உறவு இருந்துச்சு எனக்கும் இருக்கும். ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ஒருவேளை வார்த்தைகள் வர்றதுக்கு முன்னாலேயே எங்கள் இருவரின் கண்கள் சில நேரம் பேசும். அப்படியே பார்ப்பேன். ஆக ஒரு உணர்வுபூர்வமான ஒரு உறவு தான் எனக்கும் அவருக்கு இருந்து சொல்ல முடியும். பெரிய அளவில் அவர் கூட பேசவோ டீல் பண்ணவோ சந்தர்ப்பங்கள் பெருசாக இருக்கல. ஆனாலும் பார்த்த மாத்திரத்தில் ஒருவேளை 10-20 பேர் மத்தியில் இருந்தால் கூட, சில தூரம் இருந்தால் கூட அவருடைய கண் நேராக என்னுடைய கண்ணை பார்க்கும். இந்த ஒரு இயல்பு எங்களுக்குள்ள இருந்துச்சு. என்ன சொல்லணும் அவரை பற்றி? ஒருவேளை தம்பரம் அறிவுறும் ஃபோனில் பேசினாங்க. இப்போ சந்திரனை பற்றி நீங்கள் ஏதாவது டெஸ்டிமனி கொடுக்கணும். ஒருவேளை ஒரு 10 நிமிஷம் பேசிட்டா நல்லா இருக்கும். முதல்ல நாம் சொல்ல விரும்புறது ஒரு நெருக்கம். ஏன்னா பல சமயத்தில் ஒரு ஃபோன் போடுவார். பிரதர் எங்கே இருக்கிறீங்க? சரி, ஓகே. நீங்கள் எங்கே இருப்பீங்க? மார்க்கெட்டில் தான் இருக்கிறீங்க. சரி, ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்கள் சப்ஜெக்ட் ஓடிட்டு இருக்குது, அதான் கூப்பிட்டேன். சரி, ஓகே. கேட்டிங்களா? என்ன சொல்லு? ரொம்ப ஜாலியாக இருக்கிறேன். சரி சரி, ஒரு கேள்வி கேட்கலாமா? தெரியல, ஞாபகம் வந்தால் சொல்கிறேன். ஏதாவது படித்தோம், பேசிட்டோம், வேணும் தான் சொல்லி தரணும். இந்த இடத்துல இந்த பாயிண்ட் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. சரி, அங்கே என்ன யோசிச்சு? இப்படி தான் பேசுகிறேன். நான் ரொம்ப காலம் இப்படி யோசித்தேன். நீங்கள் பேசும்போது திருப்பி பைபிள் எடுத்து படித்தா இப்படி தெரியுது. ஸோ உள்வாங்குகிற அந்த மனசு அவருக்குள்ள இருந்துச்சு. இன்னொரு சமயத்தில் ஃபோன் பண்ணுவார். இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிறேன், சொல்லுங்க பார்த்தா நான் கேஷுவலாக பேசுவேன். என்ன விஷயம்? நான் ஒரு 10 நிமிஷம் கேட்கிட்டா அழுகிட்டா கேட்க, ஏன் என்னாச்சு? சொல்கிறதில்ல, பட் உங்களை கூப்பிட்டு நான் அழுகுன்னு நினைக்கிறேன். அழுகிட்டா
ஐயோ நீங்கள் 4 பேருக்கு இடத்துல இருக்கீங்க, எப்படி அழுவீங்க, இவ்வளோ பெரிய மனுஷன்? இல்லை நான் அழுகணும். ஒரு 10 நிமிஷம் அழுவார். ஒருவேளை அவர் அழுது முடிக்கும் போது நான் அழுகிறேன். ஏன்னா அந்த ஒரு உணர்வு வெளிப்படும் பாசம். ஸோ இப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். கடைசியாக நான் பார்க்கும்போது சொன்னேன், இனி நான் சர்வீஸ் முடிய போகுது, ஏன்னா உங்க கூட தான் வந்துடுவேன், நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்க ஏன்னா கூட்டிகிட்டு போயிடணும், சரியா? சரி பிரதர், சந்தோஷம், வாங்க, தேவன் கொடுத்து செய்வார், போகலாம். என்ன ஒரு டிக்கெட்டாக போட 2 டிக்கெட்டாக போட்டுக்கிறேன், நான் ஒன்றா போகலாம். தேவ சித்தம் அப்படி இருக்குல்ல. அவர் விரும்பிட்டார் என் கூட இருக்கிறதுக்கு. இன்னும் என்ன சொல்லணும் அவரை பற்றி? இல்லை, அவருக்குள்ள இருந்த விசுவாசத்தை பற்றி சார்ஜ் நிறைய சொன்னார். அழகாய் விசுவாசத்தில் வேரூன்றி கனிகளாக வெளிப்பட்ட அநேக நன்மைத்தனங்கள் இருந்துச்சு. அவருக்குள்ள பிதாவாகிய தேவன், ஒருவரே தேவன், உறுதியாக விசுவாசிச்சார். அவருடைய ஒரே பேரான குமாரன் இயேசு, அவர் மூலமாக மட்டுமே ரட்சிப்பு விசுவாசித்தார். இப்படியாக அவருடைய மரணத்தை மையமாக வைத்திருக்கிறதான தெய்வீக ஏற்பாட்டை புரிந்திருந்தார். அந்த கர்த்தருடைய மரணமானது ஆதாமின் பலிக்கு பிராயச்சித்தமான ஈடுபலி என்றும் புரிந்திருந்தார். அதே மரணம் மனுக்குலத்தை பாவ மரண அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும் பொருள் என்றும் புரிந்திருந்தார். அதே மரணம் முழு மனுக்குலத்தையும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளக்கூடிய ஈட்டு கிரயம் என்பதையும் புரிந்திருந்தார். நிறைய பேசுவோம். அவருக்குள்ள இருந்த ஆழமான விஷயங்கள், தெய்வ திட்டத்தினுடைய சில தன்மைகள், சில பாடங்களை அவர் எடுத்துக்கொள்ளுகிறதான அந்த ஸ்போர்ட்டிவ் மைண்ட்ல இதெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னா, நாம நான் பேசல, கண்ணில் படிச்சுட்டு தான் பேசுறேன். அப்புறமா பர்சனலாக சொல்லும்போது கரிசனை எடுத்துக்குவார். நான் நினைக்கிறேன் நீங்கள் அநேகர் அதை ருசிச்சிருப்பீங்க. சார்ஜ் சொல்லும்போது எனக்கு புரியுது. அவர் ஒரு விசேஷ கரிசனை காட்டுவார். அப்புறம் என்ன சாப்பிட்டீங்க? கொஞ்சம் தயிருக்கு வேண்டாம், கொஞ்சம் ரசம் கூட வச்சுக்கோங்க, கவன் நான் தானே கொடுக்குறேன். ஸ்பெஷலைஸ்ட் ஒரு கேரு அவருடைய அந்த வார்த்தையில் அது கனிவாக வெளிப்படும். ஒரு சமயத்தில் ஒருவேளை நான் அந்த சில சமயத்தில் அழுகிற சமயத்தில் பார்த்து கூட கோவப்பட்டு நான் பார்க்கல. சில சூழ்நிலைகள் பேசுவார், சில சந்தர்ப்பங்கள் பேசுவார். இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணோம்? நான் சொல்ல, ரைட், நோ ப்ராப்ளம், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. இப்போ எங்கே நிற்கிறீங்க? ஏதாவது கடை முன்னால் நிற்கிறீங்களா? ஆமாம் பிரதர், நேராக ஏதோ ஒரு கார்னருக்கு போவாங்க, ஏதோ ஒரு கடையில் ஷெல்ட்ரு கீழே ஃப்ரீயாக சுத்தமான இடத்துல முட்டி போடுங்க. சரி, 2 நிமிஷம் நல்லா சால் பண்ணுங்க, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த சம்பாஷணையில் பெரும்பாலும் ராத்திரி 11 to 12 தான் நடக்கும். ஏன்னா அது என்னோட டைமிங். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவருக்குள்ளாக இருந்ததான அந்த தன்மைகள் பல சமயத்தில் மறக்க முடியாத நினைவுகளாகத்தான் இருக்கு. அதனால சின்ன ஃபோனில் வச்சுட்டு கூப்பிடுவார், உங்கள் சத்தத்தை நீங்களே கேட்குறீங்களா? அது கேட்பார். ஸோ ஒரு நல்ல சகோதரனா, ஒருவேளை நான் பார்க்குறோம், நல்ல தகப்பனா, நல்ல கணவனா, நல்ல தாத்தாவா, தேவன் அவருக்குள்ள கொடுத்திருக்கிற அந்த சத்தியங்கள் இன்னும் ஒரு நல்ல மனிதனை அவரை நடத்திச்சு. நாம் புரிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, தேவனுடைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய மரணத்தை பற்றிதான காரியங்களை கூட அவர் தெரிந்திருந்தார். அதுக்குள்ள அந்த விசுவாசம் ஆழம் இருந்துச்சு. ஒருவேளை மரணம் சொன்ன போல முடிவல்ல, இன்னும் தான் எந்த ஒரு காரியத்திற்காக, எந்த ஒரு ரட்சிப்பிற்காக ஓடுகிறோம் என்கிறதான உணர்வு கூட அவருக்குள்ள இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தேவனுடைய ஏற்பாட்டில் ஏற்ற காலம் வந்த போது அவர் சத்தியத்தை கண்டுபிடிக்கவும் அதில் சந்தோஷப்படவும், அநேகருக்கு என்போன்ற அநேகருக்கு நல்ல ஒரு
நெருக்கம் வைத்திருக்குமான இந்த சந்தர்ப்பத்தை தேவன் அவர் கொடுத்தார். சில சமயத்தில் சில மனுஷங்களுடைய பிரிவு நம்மளை வேதனை கொடுத்தாலும் அவர்களுடைய எல்லா நினைவுகளும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்லை. பட் ஐ cannot say about the சந்திரன் like this. நான் சொல்ல முடியாது சகோதரர் சந்திரனுடைய நினைவுகள் வந்தால் ஏதாவது நினைவு எனக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அவருடைய வார்த்தை விட்டுட்டாரு, இப்படி ஃபீல் ஆயிடுச்சு சொல்ல முடியும். ஏன்னா அது பசுமையான நன்மையான அன்பான நினைவுகளாகத்தான் நாம் பார்த்துட்டோம். ஸோ பர்சனலி எனக்கும் அவருடைய அந்த ஓட்டத்தின் பாதை முடிவு என்பது கண்டிப்பாக வேதனை கொடுத்துச்சு. ஒருவேளை தாங்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம். ஆனாலும் தேவன் அவருடைய ஆதீனத்தில், அவருடைய ஆளுகையில், அவருடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஜீவன் மரணம் ஆக அவர் சந்தித்தார். கண்டிப்பாக இந்த சமயத்தில் அவருடைய மனைவியாருக்கும் இதுபோல் மகளுக்கும் மருமகனுக்கும் பேர குழந்தைகளுக்கும் அவருடைய பிரிவு கொடுக்கிறதான அந்த வேதனையிலிருந்து சகல ஆறுதலின் தேவன் அவருடைய வேளாண் வார்த்தைகளினாலே அவரை பலப்படுத்தி தொடர்ந்து அவரிடத்திலே பெற்றதான நன்மைகளின் நினைவுகளில் அவர்கள் கடந்து போவதற்கு தேவன் கருவி சேர்த்தார். அப்படியாக இந்த சந்தர்ப்பத்திலும் சிறிது நேரம் இந்த மத்தியில் பரமேஸ்வர சந்திரனை பற்றிதான ஒரு சிறு சாட்சியத்தை சொல்லும்படியான கிடைத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல இந்த வாய்ப்பு தந்துட்ட அந்த சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றியை எடுத்துக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். அடுத்ததாக சகோதரர் ரவி ஊட்டி பகுதியிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். சகோதரர் ரவி அவர்கள் ஒரு சாட்சி கொடுக்கும்படியாக அனுப்புகிறார். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல ஊட்டியில் இருக்கக்கூடிய உங்களுடைய உடன் அங்கனுடைய ஒவ்வொருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன். தேவன் கிருபையில் இந்த ஒரு சகோதரன் சந்திரனுடைய இல்லத்தில் வந்து அவரை கொடுத்ததான சாட்சி பகரும்படியான இந்த ஒரு அருமையான வேலையில் சகோதரர்களாக கூடியிருக்கிறது தேவனுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நெருக்கப்பட்டதான இந்த ஒரு சாட்சி கூட்டம் ஆல்ரெடி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எக்லிஷாவில் முடிச்சிட்டோம். ஏன்னா நேரமும் சரியான நேரம் இல்லை, அது எல்லாருக்கும் பசி இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 minutes பொறுத்துட்டிங்கன்னா நம்ம இதை முடிச்சுக்கலாம். ஏன்னா சகோதரரை பற்றி சொல்லணுன்னா காலங்கள் நேரங்கள் போதாது. ஏன்னா ரொம்ப பேசினா அழுந்துருவோம். நாங்கள் பார்க்குறது ரொம்ப சண்டைக்காரங்களாக இருப்போம். ரொம்ப பேசினா அழுதுக்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால் முடிந்தளவு அவர்கிட்ட நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நாம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளலாம், முயற்சி செய்யலாம். சகோதரர் ஒரு அருமையான ஒரு சகோதரன் மூலமாக சகோதரர் புஷ்பராஜ் அவர் என்ன பண்ணார்னா கிட்டத்தட்ட 2005, 2006 அந்த சமயங்கள் இருக்கும். சரியான நேரங்கள் எனக்கு சரியாக தெரில. அந்த டைமில் அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பிரணாம் குரூப் ஒன்லி ஜீசஸ் அந்த குரூப்பில் அவர் இருந்தார். அதில் என்ன பண்ணுவார்னா அவருடைய மார்பில் ஒரு கழுகு வந்து என்ன பண்ணுவோம் பச்சை குத்தி வச்சுருப்பார். அது மாத்திரம் இல்லை, அவர் வந்து ஒரு திடகாத்திரமான அதே சமயத்தில் ரொம்ப இந்த காங்கிரீட் ரூஃபிங் காங்கிரீட் பண்ணுறதுல அந்த சவுல் அடிக்கிறவர். அதனால் என்னன்னா ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். அவர் அவ்வளோ சீக்கிரம் எதுக்குமே பயப்பட மாட்டார். ரொம்ப வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா பைபிள் எடுத்துகிட்டு நீங்கள் நான் போகிற சபைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட மாட்டார். ஃபஸ்ட்டு நம்ம பைபிள் எடுத்துவாங்க. யாரெல்லாம் பைபிள் பற்றி பேசுகிறாங்களோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரி பசங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ள விட்டு கதை சாத்திட்டு இப்போது நீங்கள் சொல்கிறது பைபிள் இருக்கா இல்லை நான் சொல்கிறது பைபிள் இருக்குதான்னு ப்ரூவ் பண்ணேன். இல்லைன்னா ஒருத்தர் இங்கேருந்து போக மாட்டான்னு ரெடி பண்ணிடுவார். அவர் பொட்டு வச்சாருன்னா அவ்வளோதான் முடிச்சு. ரொம்ப பொட்டு வைக்கல, அவர் ரொம்ப ஃபேமஸ். யாராவது சண்டை இருந்தாருன்னா தலையில் பொட்டு வச்சாருன்னா அவ்வளோதான், அதோட அந்த ஸ்பாட்டில் அவங்க மைண்டில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது பைபிள் பற்றி பேசுகிறீங்களோ அவங்களாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்போது சொல்லணும். எந்த விஷயம்னா ஞானஸ்தானன்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசுவார் அடிக்கடி. ஞானஸ்தானத்தில் இயேசுக்குள் ஞானஸ்தானமா அல்லது பிதாகுமாரன் பிரஸ்தாவில ஞானஸ்தானம் எடுக்கிறதா அப்படிங்கிற டாபிக் தான் அவர் ஃபஸ்ட் நான் அவரை சந்திக்கும் போது பேசுகிறேன். அதில்
அப்போஸ்தல நடவடிக்கையில் இருக்கக்கூடிய இயேசுக்குள்ளான ஞானஸ்தானத்தை அவர் பெற்றுக்கொண்டு அந்த சபையார் என்ன பண்ணாங்கன்னா இயேசுக்குள் ஞானஸ்தானம் தான் கொடுக்குறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம மற்ற 28 இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து காமிச்சிருவோம். என்ன ஞாபகத்தில் ஞானஸ்தானம் எடுத்துன்னா பிதா குமார பரிசுத்தாவிய நாமத்தில் நான் ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொன்னேன்னா, சரி நீ சொல்கிறது கரெக்டாக, இப்போ வந்து உள்ளே ப்ரூவ் பண்ணி பைபிள் மேலே சத்தியம் பண்ணு, இல்லைனா அடுத்த வாரத்துலேருந்து நீ போகிற சபைக்கு போகக்கூடாது, நான் கூப்பிட்றதுக்கு வரணும், இல்லைன்னா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிட்டு உட்கார வச்சுருவேன். கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு எடுத்துக்காட்டினா பைபிள் காட்ட முடியாது. இந்த மாதிரி அவர் ரொம்ப எல்லாரையும் டார்ச்சர் பண்ண வந்து பெண்டிகாஸ்ட் பாஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்ப அவர் பார்த்தா பயம். அதனால அவர் கூட இருக்கக்கூடிய அவர்கிட்ட யார் பேசக்கூடாது, அவர் கூட பழகக்கூடாதுன்ற ஒரு சட்டத்திட்டமே போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது புஷ்பராஜ் வந்து சொன்னார், எங்ககிட்டலாம் நீங்கள் பைபிள் பற்றி பேசுகிறீங்க, சந்திரன் ஒருத்தர் இருக்காரு அவரை பற்றி பேசுங்க, அவர்கிட்ட போய் பேசுங்க, நீ சொல்கிறது உண்மையா இல்லையான்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. அப்போ பார்க்கும்போது சகோதரி மீனாஸ் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து 2005, 2006 அந்த சமயத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்போ என்னாச்சுன்னா அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதே மாதிரி தான் பேசுறதுக்கு ஆரம்பிச்சார். நமக்கு சத்தியத்தை சொல்கிறதுல அது என்ன இருக்குது அப்படின்னு சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லும் போது சடனாக கோவப்பட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ பேசிட்டு இருக்க, நான் விட்ட மாட்டேன் உன்னை, நான் நடக்கிறது வேற ஆயிரும், எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து நீ பேசி ப்ரூவ் பண்ண அப்படின்ட்டா. எதை சொல்லிட்டுன்னா ராப்சர் அந்த பாயிண்ட் தான் பேசுகிறேன். ராப்சர் சப்ஜெக்ட். ராப்சர் அப்படின்னா என்ன நினச்சிருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் வரும்போது அவருடைய விசுவாசம் நம்மளுடைய அந்த மந்திரத்தில் நம்ம இருக்கோம். அது இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் மந்திரத்தில் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாக இருக்கிறார், அது நம்முடைய விசுவாசம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ராப்சர் 2ஆம் மந்திரத்தில் வரும்போது இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றம் நடக்கும். அப்போ என்ன பண்ணால் மேகத்தின் மேலே எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் குறித்து தான் அவர் ரொம்ப பேசியிருந்தார். அப்போ பேசும்போது அந்த எக்காலம் கடைசி எக்காலம் ஊதும். அப்போ டிவி வால்யூமெல்லாம் கம்மி பண்ணியிருந்தோம். அப்போ ஏன்னா கத்திரேசு கிறிஸ்து மழை அடிக்கும் போது அது ஊட்டியில் மேகமெல்லாம் வரும்போது அந்த சவுண்டில் என்ன கேட்காது. அதனால் டிவி வால்யூமெல்லாம் என்ன பண்ணிடுங்க, கம்மி பண்ணிடுங்க. நைட் பெட்டுக்கு போகும்போது என்ன பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவரே இன்று நாள் நம்முடைய வருகை இருக்குமானா என்ன மறந்துட்டு போயிடாதீங்க அப்படிங்கலாம் ப்ரேயர் பண்ணி படுப்பாங்க. இன்னும் இருக்கக்கூடிய பெரிய கஷ்டம். அப்படி அவர் போயிட்டு இருக்க சபையில் கூட அது ரொம்ப பிரதானமாக என்ன பண்ணுறோம்னா போதிச்சிருக்காங்க. எப்படி நம்மளுக்கு எப்படி 7ஆம் தூதன் அப்படி ஒரு விசுவாசத்தில் அதே சமயத்தில் நம்ம வால்யூம்ஸ் எல்லாம் வச்சுருக்கோமோ அதே மாதிரி அந்த பிரணாம் குரூப் கூட இருக்குது. அவங்க கூட வால்யூம்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பிரணாம்ன்ற ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், நாதாமுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சகோதரன், அவர் கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தீர்க்கதரிசியாக அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. நேராக நான் NIV பைபிள் வந்து வச்சு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் புஷ்பராஜ், நான், சந்திரன் 3 பேர் நேராக குன்னூர் கூட்டிகிட்டு போனாங்க. குன்னூரில் அவருடைய சபை பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஐயா வந்திருக்காங்க ஐயா, ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க நேராக கூட்டிகிட்டு போய் விட்ருவாரு. இந்த மாதிரி யாராலும் பெண்டிகாஸ்ட் இருக்காங்களோ அவங்களால கூட்டிகிட்டு போய் விட்டா ஐயா வேலையை முடிச்சு என்ன பண்ணிடுவார், செட்டில் பண்ணிடுவார். அப்படி தான் என்ன அந்த 2 பேர் கிடைச்சிட்டோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி என்ன பண்ணிடலாம், அவர் வந்து நல்ல நாலேஜ் பர்சன் அவர். அதனால் அவர்கிட்ட கூட்டிட்டு போய் விட்டு இவங்க 2 பேர்த்தையும் என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நம்ம சபையில் 2 மெம்பர் கிடச்சிடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு அவர் ராப்சர் பற்றி போனோன்னும் ஏதோ சத்தியத்தை பேசுவோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சா அப்படி இல்லை. போனோன்னு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நாம் பாடம் நடத்த ஆரம்பிச்சிட்டார். அவர் கணக்கில் அவர் பாடம் நடத்திட்டு இருக்காரு. என்னென்னமோ சொல்லிருக்காரு. 1ஆம் உலகம் பற்றியெல்லாம் பேசுகிறார். பேசிட்டு ஆதாம் அதே சந்ததி, ஆதாமுடைய சந்ததியில் ஏவாளுக்கு அந்த வரக்கூடிய சந்ததியில் காயின் சந்ததி, புலவினால் உண்டான காயின் சந்ததி ஒன்று வருது. அதே சமயத்தில் ஆபேல் அவங்களுடைய சந்ததியும் வருது. 2 சந்ததி வருது. 2 சந்ததியில் பிரணாம் குரூப் மாத்திரம்தான் தேவனுடைய சந்ததியாகும், மற்றவர்கள் எல்லாமே பொல்லாங்கனுடைய சந்ததி அப்படி சொல்லிட்டு அதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அப்போ எல்லாம் பேசி முடிச்சுட்டு பண்ணும்போது தான் அவர் ஒரே வார்த்தை சொன்னால், சரிங்க எல்லாம் பேசலாம் முடிச்சு உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னாரு. சில கொஸ்டின்ஸ் 2 கேட்கலாங்களா அப்படி கேட்டேன். சரிங்க, 1ஆம் உலகத்தில் அந்த ஜலப்பிரளயம் நடந்துச்சு இல்லைங்களா, அதில் யாரெல்லாம் வெளியே வந்தார், யார் அங்கே இல்லாமல் போயிட்டார் அப்படி கேட்டேன். அப்போ வந்து காயினுடைய சந்ததியெல்லாம் எங்கே வெளியே வந்த மாதிரி அங்கே எங்கே இருக்குது, காயினுடைய சந்ததியெல்லாம் சரிங்க நோவானுடைய குடும்பத்தார் மட்டும் தான் வந்தாங்க. அப்போது நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து என்ன இருக்குன்னா அங்கே அதோட என்ன ஆகுது, ஜென்ரேஷன் என்ன பண்ணுது அதோட இது. அது இல்லைன்னா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் எடுத்து வாசிச்சு பாருங்கள், எந்த சந்ததி வெளியே வந்துச்சு, யார் உள்ளே இறந்துட்டாங்கன்றதை காட்டணும்னும். இதெல்லாம் தீர்க்கதரிசனுடைய கூர்மையான பார்வைக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் ஆச்சு. சரி, அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க, இப்படி 2ஆம் உலகத்தில் வந்துட்டீங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரைக்கும் வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை வரும்போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்ல, எங்கேயோ ஆண்டவரே சொன்னாங்க, பிணம் எங்கேயோ கழுகுகள் எங்கே
கீழே காமிக்கிறாரு, நீங்கள் பார்த்தா மேலே போயிடுவீங்கிறீங்க, எப்படிங்க அப்படின்னா, ராப்சர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு. ராப்சரா, சரிங்கய்யா, ராப்சர்ன்ற வார்த்தையை எடுத்து கொஞ்சம் காட்டுங்கன்னா பைபிள்னு சொல்லிட்டு என்னை எடுத்து அவர் இங்கிலீஷ் நல்லா பக்கம் நாலேஜ். ஆனால் நம்மளுக்கு நானே கவர்மெண்ட் ஸ்கூல்னால நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் அவ்வளோ இருக்காது. ஆனால் ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் பார்ப்போம். எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு தெரா ராப்சர்னா என்னது, தொலைஞ்சு போகிறதுனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்னன்னா அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. எப்படி ட்ரினிட்டின்ற ஒரு வார்த்தை, திருத்துவன்ற வார்த்தை பைபிள் இல்லையோ, அது போல் ராப்சர்ன்ற வார்த்தையும் பைபிளில் இல்லை. இல்லாத வார்த்தையின் மேலே இவ்வளோ பெரிய விசுவாசத்தை கட்டி வச்சிருக்கீங்களே, நாளைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி விசுவாசத்தில் இருந்தீங்க, என்னுடைய வார்த்தையிலையோ சத்தியத்திலையோ அப்படிப்பட்ட வார்த்தை ஒன்றுமே இல்லை, இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படி கேட்டால் என்ன பண்ணுவார்னா, ரொம்ப அப்செட். அப்படியே அப்செட் ஆனவர், அவர் பாஸ்ட் ரொம்ப அப்செட் ஆகிட்டு அவர் ஒரே ஒரு சாட்சி சொன்னார். ஒரு வார்த்தை, நீங்கள்லாம் எங்கே பைபிள் காலேஜ் முடிச்சிங்க அப்படின்னாரு. அவ்வளோதான், வேறு எந்த பக்கத்தில். இவர் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டுருக்காரு, உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு நேராக சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டா அவர் ரொம்ப கடினப்படுத்த விரும்பலை, அவரையும் இது பண்ணல. நேராக வர வழியில் சொன்னார், எங்களுக்கு அந்த 53 வகுப்பில் எடுத்துருங்க அவ்வளோதான் சொன்னார். சொல்லிட்டு வந்தவர் தான் அன்றைய நாளிலிருந்து இந்த ஓட்டத்தை நிறைவு செய்கிற நாள் வரைக்கும் அவர் சத்தியத்தில் உறுதியாக இருந்தார். அந்த 53 வகுப்பில் அவர் ஒரு சில பாடங்கள் தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பிஎஸ்சியில் தான் இருந்தோம். நாங்கள்லாம் பைபிள் ஸ்டூடெண்ட்டில் அவருடைய எல்லாம் நாங்களாம் சேர்ந்து ஒரு ஐக்கியமாக உருவாகிறதுக்கு முன்னதாகவே நாங்கள் இந்த ஒரு ஐக்கியத்தில் இருந்தோம். அப்போ இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஐக்கியத்தில் ஒரு 4-5 பாடத்தை கேட்டார். அடுத்த வாரம் சண்டே இருக்கார். அதுக்கப்புறம் ஊழியர்கள் தொடர்ச்சியாக போகுது. அவர் மனோகர் இருக்கார், அவருடைய தம்பி அவர் ஊட்டியில் இருக்கார். ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்பவனில் அவருடைய இல்லம். அவருடைய வீட்டுக்கு நேராக கூட்டிகிட்டு போய் பார்க்குறோம். அப்போ அவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அவர் ரொம்ப பேசி, அப்புறம் சத்தியத்தெல்லாம் 53 வகுப்புகளை முறையாக அவர் கற்றுக்கொண்டு அப்புறம் சத்தியத்துக்காக அவர் நிற்க காமிச்சிட்டார். அது மாத்திரம் இல்லை, தான் சத்தியத்தை கற்றுக்கொண்ட நாள் முதல் அந்த சத்தியத்துக்கு உண்மை உள்ளவரான்ட்டார். அந்த உண்மையை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு தகப்பனா ஒரு குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியங்களும் தெளிவாக செய்வார். அதில் எந்த ஒரு குறை வைக்க மாட்டார். அதே சமயத்தில் அவர் ஊட்டி எக்லிஷியாவில் எல்டராக இருந்திருக்கார், அந்த பணியும் அவர் செஞ்சுருக்கார். அதே சமயத்தில் ஒரு டீக்கனாக இருக்கார். டீக்கனாக இருந்தால் ஒரு மாதிரி ஒரு ஊழியருக்கு யாரும் அந்த மாதிரி சவரில் நம்ம பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கவனிப்பு, அரவணைப்பு வரக்கூடிய சவர்களுக்கு அந்த எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு செய்வார். அதே சமயத்தில் அவர் செஞ்சுட்டு அந்த சத்தியத்தில் என்ன பண்ணான்னு பார்க்கும்போது வளர்ச்சி அடைஞ்சதில் அநேகருக்கு சத்தியத்தை தான் பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்லை, எடுத்துகிட்டு போய் சத்தியத்தை சாட்சியாக கொடுத்தார். அது பேசக்கூடிய தாளங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கம்மி தான், ஆனாலும் அவருடைய அப்ரோச் ரொம்ப டஃப்பாக இருக்கும், முரட்டுத்தனமாக இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு என்ன பண்ண, எதை யாரை சந்திச்சாலும் உடனே வாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துடுவார். யார் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி கொஞ்சம் அந்த தோரணை வெளிப்பட்டுச்சுன்னா உடனே கூட்டிகிட்டு நேராக எக்லிஷா வந்துடுவார். இல்லை அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார், அவர் வீடு கூட்டிகிட்டு வருவார். அவர் கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா என்ன பண்ணோம்னா, அவருக்கு சப்ஜெக்ட் அவருக்கு திருப்தியாக இருக்கணும். அவங்க கன்வின்ஸ் ஆகி அவங்க வந்து எக்காரணத்து கொண்டு அவங்க என்ன பண்ணணும், சத்தியத்தை மீறி அவங்க வந்து ஒரு வார்த்தையும் நமக்கு கொஸ்டின் வச்சுட்டு போகக்கூடாது. அந்த அளவுக்கு அவருக்கு என்ன பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவருக்கு திருப்தி ஆகும். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டார், விட மாட்டார். ஆனால் அதை எப்போ அவர் உறுதி அடைஞ்சாரோ அந்த மகாபரிசுத்தமான விசுவாசத்தில் அவர் அதை மற்றவருக்கு எடுத்து போய் காமிக்க போனார். அதன் அடிப்படையில் அநேக சகோதரர்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வந்தாங்க. அடுத்தது அவரோட விசேஷமான ஊழியத்தை நம்ம குறிப்பிடணும்னா, அப்புறம் சகோதரர் சுந்தரோடு கூட ஐக்கியம், மேட்டுப்பாளையம் ஐக்கியம். அதில் சகோதரர் சுந்தரவதனுக்கு ரொம்ப க்ளோஸ். அவர் நேரம் வந்தார்னா, ஊட்டி வந்தார்னா சந்திரவதனை பார்க்காத போனாங்க. அதே மாதிரி சகோதரி காந்தி மாவன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போனால் அவங்கள மாதிரி சமைச்சு போகிறதுக்கு யாருனாலும் முடியாது. நம்மளாம் 2 டைம் போனால் டீ வச்சு கொடுன்னு என்ன பண்ணுவாங்க, 3வது முறை கேட்டால் என்னம்மா உங்களுக்கு இதே வேலையா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் அவங்க வீட்டில் போனால் சாப்பாடு டீ சாப்பாடு எத்தனை நாள் இல்லை, எவ்வளோ நேரம் இல்லை, டைம் கிடையாது, காலம் கிடையாது. அது விடிஞ்சாலும் சரி இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்ம காலங்கள் அவங்களோட ஊழியர்கள் போச்சு. சத்தியத்தை அறிந்த நாள் முதல் அந்த குடும்பத்தார் சத்தியத்துக்காகவே என்ன பண்ணாங்க, ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க. அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படி என்ன பண்ணான்னு பார்க்கும்பொழுது சுந்தர்பதர் கூட சேர்ந்து நாங்கள்லாம் ஊழியர் செய்யும்போது நாங்கள் கூடலூர் பகுதியில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்எஸ் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கூடலூர் பகுதியில் அந்த சுந்தர்பதருடைய முதல் மீட்டிங் என்னன்னா கூடலூர் பகுதியில் அது ஸ்டார்ட் ஆகி அங்கே அந்த பப்ளிக் மீட்டிங்கில் அவருடைய வேலைகள். அடுத்தது ஊட்டி பப்ளிக் மீட்டிங். ஏன்னா நாங்களும் பிஎஸ்சிலேருந்து அந்த இடத்துல வரும்போது சகோதரருடைய பேர் ஆதரவில்
அவருடைய ப்ரேயரில் அவருடைய பிரயாசங்களில் நாங்கள் என்ன பண்ணாலும் தனியாக ஒரு ஐக்கியத்தை ஏற்படலாம். அதுக்காக சுந்தர் அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா அவர் கூட இணைச்சு அந்த ஊழியர் செஞ்சார். அடுத்தது கோயம்புத்தூர் மீட்டிங். கோயம்புத்தூரில் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி நூற்றுக்கணக்கான சவர் இருக்காங்க. அன்றைக்கி நான் போகும்போது எவ்வளோக்கு நான் போங்க 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. ஏன்னா சவர் வந்து பிஎஸ்எல் வந்து வெளியே வரும்போது 2 பேர் 3 பேரை தான் அந்த ஃபேமிலிகள் கூட்டிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பப்ளிக் மீட்டிங் ஒர்க்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திரனாலாம் வெட்டியான பண்ணார். அவருடைய வேலைக்கெல்லாம் நிகரே கிடையாது. அவர் ஏஜெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா எங்கள் ஏஜில் இருப்பார். உறுதியான அந்த வேலைகள் செய்வார். அந்த எந்த வேலையாக இருந்தாலும் சரி, பாத்திரம் விளக்குறதா இருக்கட்டும், அண்டா கழுவுறதா இருக்கட்டும், சாப்பாடு செய்கிறதா இருக்கட்டும், அந்த சத்தியத்தை எடுத்து போய் நோட்டீஸ் கொட்டுறதா இருக்கட்டும், இந்த வேலைகளை வந்து அவருக்கு செய்கிறது நிகரே கிடையாது. அது எனி டைம் எப்போனாலும் சரி. நம்மளாம் வேலை இருக்குது, வீட்டில் கூப்பிட்றாங்க, கொஞ்சம் பையனை பார்த்து வந்துடுறேன், வீட்டில் ஒய்ஃப் கூப்பிட்றாங்க, இப்படியெல்லாம் ஒரு காலம் கேட்டது கிடையாது. எனி டைம் 20% அதை 24/7 போடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சத்தியத்தின் ஊழியத்துக்காக எனி டைம் வருவார். ஆஃபீஸ் அது லீவ் அது எதாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்துடுவார். அப்படி வந்து அரெஸ்ட் பண்ணார். தூத்துக்குடியிலலாம் அந்த மீன் வறுத்து போடுவாங்க. மீன் வறுத்து அவங்களுடைய எக்லீஷியா இனராசிக்கு அந்த ஃபுட்டெல்லாம் செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ அந்த வேலை செய்கிறதெல்லாம் அவரெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்படுவார். அந்த சாப்பாட்டு பரிமாறுற விஷயத்தில் அவர் அன்போடு அதை செய்யக்கூடிய விஷயத்தில் அதில் ஒரு சிறுகுறை கூட அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படியே அந்த ஒரு சர்வ் பண்ணுவார், ப்ரெஸ் பண்ணுவார். இன்றைக்கி நம்ம கன்வென்ஷன்லாம் பண்ணுறது இல்லைங்களா, புஃபே சிஸ்டம். அது யார் மூலமாக வந்தது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா டேபிள் போட்டு எல்லாம் போட்டுருவோம். போட்டு எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுங்கள், நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம். அப்படியே கதவு ஓப்பன் பண்ண என்ன பண்ணுவோம், அப்படியே அடிச்சு பிடிச்சி எங்கே சீட்டு கிடைக்கும், நம்ம போய் சாப்பிட்டு மீட்டிங் போகலாம் அப்படின்னு எல்லாம் அடிச்சு பிடிச்சி வருவோம். அப்படி வரும்போது அவர் ரொம்ப கோவம் வந்துச்சு. அவர் கிருபாகரன், அவர் ஈரோடு, அவர் கூட நேரடியாக அவர் என்ன பண்ணார்னா இந்த சாப்பாட்டு முறையை வந்து ஒழிக்கணுன்றதுல உறுதியாக நின்றார். இப்படிப்பட்ட ஒரு இது ஏற்பாடே சகோதரனுக்கு அன்பில் செய்யணும், எதுவும் செஞ்சாலும். அதனால் என்ன பண்ணார் சொல்லும்போது, முதல் முறையாக கோயம்புத்தூர் பகுதியில் அந்த பொஃபே சிஸ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் வந்து கோஆப்ரேட் பண்ணி சகோதரர் சாப்பிடும்போது அந்தளவுக்கு அவர் என்ன பண்ணான்னா அன்பாக ஒரு தாய் போல கரிசனையாக என்ன பண்ணுவார்னா பார்த்து கவனிப்பார். அந்த வேலையெல்லாம் செஞ்சார். அது சமயத்தில் சகோதரர் சுந்தரோடு கூட இணைந்து அநேக ஆர்வஸ் ஒர்க்கு அதே மாதிரி சென்னை வரைக்கும் அவர் ஊழியர் செஞ்சார். கடைசி வரைக்குமே அவர் கூட தான் இருந்தால் நாங்கள் ஊழியர்கள் செஞ்சார். அது மாதிரி அவர் குறிப்பிட்ட சில சகோதரத்தை சொல்லும்போது சகோதரர் ஜானி, அப்புறம் சகோதரர் ஜோசப் பிரதர் இருக்கிற, அது சமயத்தில் ஜான் பிரதர்கிட்ட, அப்புறம் சின்ன ஜோஸ் இருப்பார், அவர்கிட்ட ஐயா, இவங்க சில சகோதரருக்கு அவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அதே நம்ம சுந்தர் பிரதர் இவங்ககிட்ட க்ளோஸாக இருப்பார். அதே மாதிரி ஊட்டி எக்லிஷானா ஒரு வித்தியாசமான சூழ்நிலை, வித்தியாசமான சகோதரர்கள் அவங்க எல்லாருமே. அப்போ என்ன பண்ணால் அந்த மாதிரி ஒரு ஐக்கியத்தில் கட்டுப்பட்ட சத்தியத்துக்கு ஆர்வஸ் ஒர்க்கானாலும் சரி, அதே சமயத்தில் எக்லிஷானாலும் சரி, எல்டர்ஷிப் ஆனாலும் சரி, அந்த டீக்கனாக அந்த ஊழியர் செய்கிறதாலும் சரி, குடும்பத்தை நடத்தக்கூடிய விஷயத்துல இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையிலும் பர்ஃபெக்டாக செய்வார். அப்போ இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஏன்னா டைம் நம்ம சொல்கிறதில்ல. அநேக சகோதரர்கள் நம்மளுக்கு கூட இருக்கோம் இல்லைங்களா, நம்ம கூட வந்து உட்காரோம், எழுந்திரிச்சு போயிடும். நம்முடைய ஓட்டம் உண்மையான ஒரு பரிசுத்தவானுக்குரிய ஒரு ஓட்டம்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கும்? ஏன்னா நிறைய கசப்புகள் கூட வாங்கியிருப்போம், நிறைய ஆசீர்வாதங்கள் கூட அவர்கிட்ட வாங்கியிருப்போம். எதை வச்சு அவர் அருமையான ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டார் அப்படின்ற சாட்சியை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இந்த ஒரு சேர் இருக்கு இல்லைங்களா, நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே எழுந்திரிச்சு போயிடுவாங்க இல்லைங்களா. எழுந்திரிச்சு போயிட்டா ஒரு நாள் அந்த சேர் எல்லாம் போயிடும். அந்த சேரில் இருக்கக்கூடிய சகோதரர் என்ன பண்ண மாட்டார், வர மாட்டார். அப்போ வரலன்னு என்ன பண்ணுவோம், 10 11 இருந்தால் உட்காருவார், எழுந்திரிச்சு போயிடுவார். அதை பற்றி ஒரு பெரிய அளவில் பேச்சுவார்த்தைகளோ அல்லது இழப்புகளோ தெரியாது. எப்போ ஒரு சகோதரன் அவருடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு அந்த சேரை ஃபில் பண்ண முடியாத காலியாக இருக்குதோ, அப்போ அது உண்மையான பரிசுத்தவான்களுடைய ஓட்டம்ன்றதை அடையாளப்படுத்தும். அதுதான் நமக்கு அடையாளம். இவர் உண்மையாலுமே தேவனுடைய அந்த ஒரு சபையாக சத்தியத்தில் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் திரைக்கு அந்தான கொடுத்துருக்கான்றதை நம்ம இங்கிருந்து எப்படி பார்க்க முடியும்? அனைவரும் சொல்ல எப்படி அவர் சபை ஆகிட்டாரா, நீங்கள் போய் நேரம் பார்த்து வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே சாட்சி நம்ம கொடுத்துருக்காரு. என்ன சாட்சி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம பக்கத்தில் உட்கார்ந்த அந்த சகோதரன் அந்த சேரு இல்லைங்களா காலியாக இருக்குது அப்படின்னா 4 பேர் யோசனை பண்ணணும். அவர் செய்துட்ட வேலைகளை மற்ற யாருனால அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது. அது பாருங்கள், பரிசுத்தவான்கள் விட்டு செல்கிற அந்த ஊழியங்கள் அப்படி தான் இருக்கும். அவர்கள் விட்டு போகிற வேலையை அது காலி தான், அந்த இடத்த யாருனாலும் ஃபில் பண்ணவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஊழியங்களை யார் செய்துட்டாலும், தேவனுடைய சபைகள் ஜனங்க மத்தியில் யார் ஒருவர் அந்த மாதிரி ஒரு ஊழியங்களை செஞ்சு முடிச்சிட்டாலும் அது நிச்சயமாக அந்த சபைக்கான ஒரு ஓட்டமான அடையாளமாக கூட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். அப்படி நம்ம மத்தியில் அருமையான சகோதரர்
கடந்து போன நாட்டில் சத்தியத்தை கேட்டுக்கொண்ட நாள் முதல் அது சாட்சியாக இருந்து அந்த ஊழியத்தை செஞ்சு அது எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு ஓட்டத்தை ஓடிருக்காங்க. அநேக பலவீனங்கள் இருக்கும். அதில் எங்களுக்கு விசேஷமான பலவீனங்கள் என்னன்னா, ரொம்ப ஜோக்ஸ் பண்ணுவோம் நாங்கள். அது வந்து எங்களுக்குள்ளேயே ஊருண்டு. அதை சகோதர ஒரு டைம் சொல்லும் போது அதை சொல்கிறேன்னா, அந்த ரேபிஸ் படிச்சுக்கல. ரேபிஸ் என்ன பண்ணுன்னா, நாய் கடிச்சிட்டு வரும் வியாதி வந்துச்சுன்னா அது என்ன ரத்தத்தில் மிக்ஸ் ஆயிடும். ரத்தத்தில் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் வரும். அந்த மாதிரி கன்வென்ஷன் போனாலும் சரி, சகோதரோடைய இல்லங்களுக்கு போனாலும் சரி, அந்த ஒரு சந்தோஷத்தை இடம் போனோம்னா பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப ஜோக்ஸ் பண்ணுவோம், இப்படிலாம் பண்ணிருப்பாங்க. ஆனால் எதுவும் வரைமுறை தாண்டி ஒருத்தர் மனசை கஷ்டப்படுற மாதிரி அப்படி இல்லை. அந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்கிறதுல சத்தியத்துக்காக இருக்கக்கூடிய சகோதரோட தான் அவங்க அந்த ஓப்பன் நாட்டில் நம்ம செய்வோம். அப்படி செய்யும்போது அதில் வந்து சகோதரர் ரொம்ப எக்ஸ்பர்ட் சொல்லணும். அதில் அவர் கூட அந்த மாதிரியெல்லாம் யாரும் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு செய்வார். ஒரு சிறு பிள்ளை போல அவர் என்ன பண்ணுவார்னா பழகுவார். அது சமயத்தில் கோவப்படணுன்னாலும் எப்படி கோவப்படுவாங்க? யதார்த்தமாக கோவப்படுவோம். அழுகணுன்னாலும் யதார்த்தமாக செய்யும். எல்லாமே ஒரு திறந்த மனசில் வெளிப்படையாக தேவன் எப்படி அவர் இதயம் எப்படி ஓப்பனாக இருக்கோ அது போல் அந்த வெட்ட வெளிச்சமாக ஒரு சிறு பிள்ளை போல அவர் என்ன பண்ணார்னா இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடி கற்று சொன்ன மாதிரி அந்த ஒரு அருமையான ஓட்டத்தை ஓடி ஒரு சாயலை கத்தருடைய சாயலை தடுத்துக்கொள்ள முடிக்கி அருமையான வாய்ப்பை அவர் பெற்றிருக்காங்க தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா விட்டு போன ஊழியங்களும் அவர் செய்த காரியங்களும் கண் முன்னாடி இருக்குது. இதோடு கூட நம்ம நிறைவு செய்யலாம். எனக்கு கேட்டால் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவரை பற்றி பேசணும்னா அது சகோதரத்தை ஒரு பாயிண்ட் சொல்லுவார். இனி எப்போ பேசலாம்? பவுல் சொன்னது போல் காலங்கள் நேரங்கள்லாம் முடிஞ்சு நீங்கள் கொஸ்டின் கேட்குறது ரொம்ப மந்தமாக இருக்கீங்க. அதனால் இன்னொரு காலத்தில் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அப்போ தேவனுக்கு சித்தமானா திரைக்கு அந்தாண்ட நாம் கடந்து போய் சகோதரோடு கூட அந்த ஐக்கியத்தில் மாபெரும் ஐக்கியத்தில் சந்தித்து நாம் ஒருத்தருக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிற தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர். சகோதரர் ஜான்சன் ஞானசேகர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, அதிக நேரம் எடுத்துக்க போகிறதில்ல, நேரம் கடந்துட்டுருக்கு. இங்கே மிக முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மத்தியில் நமது அன்பு சகோதரர் சந்திரன் பிரதர் அவர்கள் குறித்ததான ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்ததான சில சாட்சிகளையும் நம்ம மத்தியில் பகிர்ந்தாங்க. குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா, நம் தேவனுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லாரும் மேலேயும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பிற்பகுதி. இந்த வசனத்திற்கு ஏற்ப தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டியது அவசியம். ஆமன்பானவர்கள், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கான பிரயாசங்களை கிரியைகள்லையும் சொல்கள்லையும் சொற்களிலும் சிந்தனைகளிலும் முழுமையாக உரிமையோடும் அன்போடும் பிரயாசம் எடுத்த தேவ பிள்ளைகளில் சகோதரர் சந்திரன் பிரதரும் ஒருவர். அதை இங்கே நம்பத்தில் அமர்ந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகள் இருக்காங்க பாருங்க. மூத்த சகோதரர் மார்ட்டின் பிரதர், நமது மூத்த சகோதரர் பெர்னார்ட் பிரதர் அவர்கள், மூத்த சகோதரர் ஜோசப் பிரதர் அவர்கள், ஊட்டி பகுதியில் இருந்து கடந்து வந்திருக்கக்கூடிய வெளியில் அமர்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் மற்றும் ரவி பிரதர் அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய அனைத்து தேவ பிள்ளைகளும் அதற்கு சாட்சி. மிகுந்த உற்சாகமாக செயல்படக்கூடியவர். அவர் உள்ள வரார் அப்படின்னா ஊழியத்தின் பாதையிலாகட்டும் சரி, சபையின் தருணங்களிலாகட்டும் சரி, ஒரு மிக யதார்த்தமாக கையாளக்கூடியவர். எனவே இந்த கொடுகைக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கிறோம். ஒரு இயல்பான உண்மை நடந்துச்சுங்க. சகோதரர் டேவிட் அவர்கள், அதாவது தம்புபதருடைய அண்ணன், அந்த காரில் நின்றுருக்காரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இங்கே நம்ம எல்லாரும் வந்துட்டு இருக்கிறோங்க, இந்த ஏற்பாடுகள் எல்லாம் சந்திரன் இருந்திருந்தா அவர் ஒருத்தரே பண்ணியிருப்பாருங்க. உண்மை அதுதான். அவர் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது ஒரு சபையினுடைய காரியங்கள் அறுவடை ஊழியங்களாலும் சரி, அல்லது மற்ற காரியங்களாலும் சரி, ஒரு இளைஞரை போல அவர் வயது அவருக்கு ஒரு பொருட்டல்ல. அதில் என்ன மிகப்பெரிய பாடம்னா, எவ்வளவு வயது மூத்தவங்களாக இருந்தாலும் தாழ்மையை காண்பிக்கிறது, பணிவை காண்பிக்கிறது, இறங்கி பேசுறது இல்லை, ப்ரஸ்டீஜர் இருக்காதுங்க, அவருக்கு ஈகோ இருக்காது. இளைஞர்களை
ஊக்குவிக்கிறது மட்டும்தான் அவருடைய மிக முக்கியமான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஊட்டி சபையினுடைய ஒவ்வொரு அருமையான பிள்ளைகளை நேசித்தவர், நம்ம ஒட்டுமொத்த ஐக்கியத்தையும் நேசித்தவர். அவரோடு சம்பாஷித்த பேசின தருணங்களிலெல்லாம் பலமுறை அதை வெளிப்படுத்துவார். லாஸ்ட்டாக மேட்டுப்பாளையம் மெக்லீஷியாவில் யூத்துகளுக்கான கிளாஸஸில் அவர் ஒரு யூத்தாக ஆகிட்டார். அவர் வந்து நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ் இந்த யூத்துகளுக்கு செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி பாடல் தாளந்துகள் இருக்கக்கூடியவர்களை மிகவும் அதிகமாக சிலாகிச்சு பேசுவார். சகோதரி அன்பரி சிஸ்டர் அவர்கள், சகோதரி செல்வி சிஸ்டர் அவர்கள், மேட்டுப்பாளையம் சபையில் மெரி சிஸ்டர் அவர்கள், ஜெபி மாஸ்டர், இவங்களையெல்லாம் இணைத்து நீங்கள் ஒரு டீம் உருவாக்கணும்னு அடிக்கடி அடியான இன்ஸ்பிரேஷன் பண்ணி விட்டது அவர் தான். இல்லை, அவர் பின்னணியில் இருந்தார். ஃபோனில் கூப்பிட்டு சொல்லுவார், பிரதர் ஜானி பிரதர் விட்டுறாதீங்க, பிரதர் சிஸ்டர்ஸ் கிட்ட பேசுங்க, பிரதர் கிட்ட பேசுங்க, நம்ம வந்து ஆவிக்குரிய ஊழியர்களை இன்னும் அடுத்தடுத்த பகுதியில் செய்யணும். தாராபுரம், பொள்ளாச்சி அவுட்ரு, அப்புறம் மேட்டுப்பாளையத்தில் இன்னும் அரெஸ்ட் பண்ணலாம், இன்னும் அதிகமான சில இடங்களுக்கு போக வேண்டியது இருக்குது. ஜான் பிரதர் கேரளா மினிஸ்ட்ரிக்கு அங்கே இன்னும் சில பிளான்லாம் இருக்குது. சீக்கிரம் நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன், சீக்கிரம் நான் வெளியில் வந்துடுவேன் என்ற உற்சாகம் மிகுந்த வார்த்தைகள் இப்போதும் எங்கள் காதுகளில் ஒலித்து கொண்டு தான் இருக்குது. பிரதர் மாம்சத்தில் நம்ம விட்டு கடந்து போனாலும் அவர் வந்து ஒவ்வொரு தேவ பிள்ளையும் என்கரேஜ்மெண்ட்ஸ் விட்டு தான் பேசி உரிமையாக பேசுவார், அன்பாக பேசுவார், கண்டிப்போட பேசுவார், கருணை உள்ள இருக்கும், எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்குள்ள இருந்துச்சு. இது ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான குணாதிசயம். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த குணாதிசயங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதை நமது சகோதரர் தனது வாழ்க்கையில் பிரதிபலித்து சகோதரர் ரவி அவர்கள், சகோதரர் ஜான் அவர்கள் சொன்னது போல, சார்ல்ஸ் ரொம்ப அருமையாக சொன்னார், அடையாளங்களை விட்டு சென்றிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருவருடைய தாளந்தையும் ஸ்லாகிச்சு பேசுவோம், ஒவ்வொருடைய சப்ஜெக்ட்ஸ். இப்போ சில ஆழமான பாடங்கள்லாம் வந்தால் எல்லாருடைய சப்ஜெக்ட்ஸ், கன்வென்ஷன் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பேசுவார். அவருடைய ஆர்கனைசேஷன் பற்றி ரொம்ப அருமையாக அதில் இருக்கக்கூடிய காரியங்களை இன்னும் விளக்கி பேசி ஒவ்வொரு சபைகளில் இருக்கக்கூடிய யூத்துக்களை என்கரேஜ் பண்ணுறதை பற்றி ரொம்ப ஹைலைட்டாக பேசுவார். ரொம்ப குழந்தை போல ஒரு யங்காக இருப்பார். அன்பானவர்கள், அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அவர் ஏஜை வந்து ஒரு பொருட்படுத்துறதே இல்லை. அவர் சொல்லுவார் சில நேரங்களில், எனக்கு 80 வயதோ 90 வயதோ அல்லது எத்தனை வயதோ தேவன் எவ்வளவு காலம் கொடுத்துருக்காரு தெரியல பிரதர், ஒவ்வொரு முறையும் சுறுசுறுப்பாக செயல்பட விரும்புகிறார். அவருடைய யூத்ஃபுல் எனர்ஜெட்டிக் ஸ்பிரிட் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட், கேட்டலிஸ்ட், வினையூட்டி. ஆகவே அவருக்கும் அவரை சார்ந்த குடும்பமும் மிக அருமையாக அந்த ஒரு ஊழியத்தின் பாதையில் பயணித்தாங்க. அது நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல சாட்சியாக இருக்குது இந்த நாட்களில். அதே போல் வரும் காலங்களிலும் அந்த தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தாருக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். தொடர்ந்து இங்கே அவர் மீதான அன்பிலும் மற்றும் இந்த ஆவிக்குரிய காரியங்களிலும் இடம்பெற்றக்கூடிய இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய, வெளியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அருமையான தேவ பிள்ளைகளுக்கும் மேட்டுப்பாளையம் சபையின் சார்பாக கிறிஸ்துக்களின் அன்பையும் வாழ்த்துக்களையும் சகோதர இல்லத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவருக்காக நாம், அவரது குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கூடிய விரைவில் உயிர்த்தெழுதலில் நாம் மிக விரைவில் அவரை சந்திக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட நல்ல விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் அவருக்கான வேண்டுதல்களை, அவரது குடும்பத்திற்கான வேண்டுதல்களை எடுத்துக்கொண்டு நாம் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. தேங்க்யூ ஆல். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ பிரதர். அன்பு சகோதர சகோதரிகளை, இதே நேரம் வரையிலும் சகோதரர் சந்திரன் அவர்களை குறித்த அவருடைய வாழ்க்கையிலிருந்து, அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்வதற்கான சில சாட்சிகள் சகோதரர்கள் மூலமாக நம்ம கேட்டோம். ஸோ சகோதரர் சந்திரன் அவர்கள் அநேக வழிகளில், வகைகளில் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவருடைய காரியங்கள் அங்கே கடந்து வந்திருக்கிறது. ஸோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்து நம் யாவரையும் வழிநடத்துவாராக. ஒரு சிறப்பு பாடல் மற்றும் ஜெபத்தோடு நம்ம இந்த ஒரு கூடுகையை நம் நிறைவுக்குள் கொண்டு வரலாம். பாடல் குழுவினர் ஒரு சிறப்பு பாடல் பாடும்படியாக உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு பாடல், அநேகமாக மற்ற சபையாருக்கும் அதே சமயம் மற்ற கிறிஸ்துவ அமைப்பிலிருந்தும் வந்திருக்கிறவர்களுக்கும் இது ஒரு சாட்சியான ஒரு பாடலாக அமையும். உயிர்த்தெழுதலை குறித்த பாடல் பாடல் குழுவினர் கடந்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதை போல தேவ பிள்ளைகள் மரித்து போனாலும்
கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள். கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதைப் போல தேவ பிள்ளைகள் மரித்து போனாலும் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள். நான் கிறிஸ்துவுக்கென்று விதைக்கப்பட்டேன், நான் கிறிஸ்துவுக்கென்று விதைக்கப்பட்டேன், ஒன்றுக்கு 100ஆக பலன் தருவேன், நான் ஒன்றுக்கு 100ஆக பலன் தருவேன். லா 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 லா. என் ஆசையில் சுவாசம் உள்ளவரை இயேசுவுக்காய் சாட்சி கொடுப்பேன். ஜீவனையே நான் இழக்க நேர்ந்தாலும் மகிழ்வோடு கையளிப்பேன். என் ஆசையில் சுவாசம் உள்ளவரை இயேசுவுக்காய் சாட்சி கொடுப்பேன். ஜீவனையே நான் இழக்க நேர்ந்தாலும் மகிழ்வோடு கையளிப்பேன். நான் கண்மலையாம் கிறிஸ்துவை என் கண்முன் கொண்டுள்ளேன், நான் கண்மலையாம் கிறிஸ்துவை என் கண்முன் கொண்டுள்ளேன். கவலைகளை தள்ளிவிட்டு முன்னே நடப்பேன், உலக கவலைகளை தள்ளிவிட்டு முன்னே நடப்பேன். லா 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 லா. தாய் தந்தையின் அன்பை இழந்தாலும் உறவுகளின் பந்தம் மறந்தாலும் என் நேசரின் அன்பில் இருந்து எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதே. தாய் தந்தையின் அன்பை இழந்தாலும் உறவுகளின் பந்தம் மறந்தாலும் என் நேசரின் அன்பில் இருந்து எதுவும் என்னை பிரிக்க மாட்டாதே. நான் விசுவாச பந்தயத்தில் ஓடுகிறேன், நான் விசுவாச பந்தயத்தில் ஓடுகிறேன், எனக்குரிய கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன், நான் எனக்குரிய கிரீடத்தை பெற்றுக் கொள்வேன். லா 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 லா. கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதைப் போல தேவ பிள்ளைகள் மரித்து போனாலும் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள். கோதுமை மணி மண்ணில் மடிந்து மறுபடியும் எழுவதைப் போல தேவ பிள்ளைகள் மரித்து போனாலும் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பார்கள். நிறைந்தவராய் பரலோகத்தில் வாசம் செய்து பூமியின் மனுமக்களாய் எங்களை கண்ணோக்கி பார்த்து நித்தமும் பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா உங்கள் ஒருவருக்கே எங்களுடைய எல்லா விதமான தொழில் கன மகிமை சோத்திரங்கள் யாவற்றையும் உங்களுடைய ஒரே பேரான நேசகுமாரோடும் எங்களுடைய அருமை ரட்சகரும் ராஜாவுமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வழியாய் உங்களுடைய பாதப்படியிலே மிகுந்த மனத்தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம். அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட காலை முதல் இது நேரம் வரைக்குமாக சபைக்குரிய வருதலிலே ஆராதனையை நாங்கள் பங்கு பெறுவோம், ஆராதனைக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்வோம். பிற்பாடு எங்களுடைய அன்புக்குரிய சகோதரருடைய இல்லத்திலே நாங்கள் இந்த இடத்திலே வந்து கூடி எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கிறதான எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் சந்தன்பர் அவர்களுடைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அவர் விட்டு சென்றிருக்கிற அந்த பாதையை, அவருடைய வழிகளை நாங்கள் சத்தியத்தின்படியாக பின்பற்றவும் தக்கதான இந்த அருமையான சாட்சியின் காரியங்களையும் மாத்திரமல்ல உயிர்த்தலை குறித்ததான அருமையான சத்தியங்களையும் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக திருப்பியாக எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறீங்க. நன்றி சொல்கிறோம். இந்த
இந்த நாளிலும் என்ன நோக்கத்திற்காக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடினோம் என்பதை தேவரை அறிந்திருக்கிறீர். அந்த நோக்கங்களை கிருபையாக எங்களுக்கு உங்களுடைய குமாரன் மூலமாக நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்ட சத்தியங்களையும் சகோதரருடைய வாழ்க்கை முறைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்றாடம் நாங்கள் அபியாசப்படுத்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொன்ன வண்ணமாக நீங்கள் சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி நடக்கிறவர்களாய் வருங்கள் என்ற வார்த்தையின்படியாக நாங்கள் இந்த சத்தியங்களை எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பிரயோஜனப்படுத்தவும் அதை எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவும் தேவன் தாமே எங்களை திருப்பியாக வளர்த்த வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு தடையாக எங்களிடத்திலே காணப்படுகின்றதான எங்களுடைய சொந்த மாம்சத்தின் பலவீனங்கள், சாத்தானுடைய வஞ்சகங்கள், விழுந்து போன தூதர்களுடைய வஞ்சகங்கள் மற்றும் உலக பிரகாரமான ஆசைச்சிகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் தாமே எங்களை பாதுகாத்து பராமரித்து உங்களுடைய சட்டைகளின் கீழாக நீங்கள் எங்களை வழிநடத்தியிருக்க வேண்டும். ஜெபத்தில் இந்த தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அப்பா இந்த கூடையிலும் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளையும் நேரத்திலே பாதப்படியில் ஜெபத்தில் வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கிருபையின்படியாகவும் உடைய தெய்வ சித்தத்தின்படியாகவும் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய நன்மைகளினாலும் பூமிக்குரிய நன்மைகளினாலும் உடைய சித்தப்படியாக வழிநடத்தியிருக்க வேண்டுமா ஜெபத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக சகோதரர் சந்தனுடைய உதர் அவர்களுடைய துணைவியார் மற்றும் மகள் மருமகன் கொடுக்கப்பட்ட அருமையான பேரப்பிள்ளைகள் மற்றும் உறவின் மக்கள் மற்றும் ஊட்டி சபையார் மற்ற இருக்கக்கூடிய ஒவ்வொரு சபையின் ஜனங்கள் அவரை அன்பாய் சார்ந்திருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இப்பொழுது மாம்சத்தை விட்டு சிவரைகளை கடந்து போயிருந்தாலும் கூட ஆவியின்படியாக நாங்கள் அந்த ஒருமித்த கருத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இழைத்திருக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் தொடர்ந்து கடந்து செல்ல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் உண்மையை மொத்தமாய் நாங்கள் எழுத வலது சாயாமல் நேராக ஓடத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி வழிநடத்தினர். தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து காரியங்களையும் உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புவிக்கிறோம். இந்த நாள் முழுவதையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நாளிலும் உலகம் முழுவதிலும் நடைபெற்ற பரிசுத்தவான்களை கூட்டங்களையும் தொழுகைகளையும் நீங்கள் ஆசீர்வாதம் தந்திருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வரக்கூடிய காலங்களிலும் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெற்று வருகிறதான அறுவடை ஊழியங்கள் மற்றும் ஒவ்வொரு பகுதியிலும் நடைபெறுகிறதான கூடுகைகள் அனைத்திலும் உடைய கிருபையின் தரமிருந்து அங்கு பங்கு பெறுகிற சகோதர சகோதரிகளோடும் உடைய கிருபை இருந்து ஏற்ற வேலையிலே ஏற்ற விதமான ஆவிக்குரிய நன்மைகளாலும் பூமிக்குரிய நன்மைகளாலும் ஒவ்வொருவரையும் நீங்கள் வழிநடத்த வேண்டுமே தலைமுறை ஜெபிக்கிறோம். இந்த நாள் மாத்திரமல்ல இனி வரக்கூடிய காலங்கள் வேலைகள் எங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஊழியங்கள் சபையின் காரியங்கள் குடும்பத்தின் காரியங்கள் எங்களுடைய உலக பிரகாரமான வேலைகள் அனைத்தையும் உடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம். உங்களுக்கு சித்தமானால் அந்த காரியங்களை எங்களுக்கு தயவாய் வாய்க்கு செய்தல் வேண்டுமாய் ஜெபத்திலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். அனைத்தையும் உடைய தெய்வ சித்தத்திற்கும் உடைய தெய்வீக திட்டத்திற்குமே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நீரே தாங்கி வளர்த்த வேண்டும் என்று இந்த விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உடைய ஒரே பேரான நேசகுமாரரும் நம்முடைய அருமை ரட்சகரும் மீட்பரும் ஜீவாதிபதியுமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே இப்படி பொறுப்பாற்றை சமர்ப்பித்து மிகுந்த மனத்தாழ்மையோடு கஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம்மை அன்பாய் சார்ந்த சகோதர சகோதரிகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். வெளியே போய்